விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு விஜய் அப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படி என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டாரு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வருஷம் என்னுடைய ஓட்டு பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான். அதுக்கு என்கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொரோனா டைம்ல 1,30,00,000 கொடுத்து உதவி பண்ணிருக்காரு. சென்னையில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டப்ப 5 கோடி ரூபாய் கொடுத்து உதவி பண்ணிருக்காரு. கடல் கொந்தளிப்புனால நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த டைம்ல எல்லாருக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி பண்ணிருக்காரு. ஸ்டெர்லைட்ல அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டப்ப அவங்களுக்கு தலா 1 லட்சம் கொடுத்து உதவி பண்ணிருக்காரு. கஜா புயலப்போ நிறைய உதவி பண்ணிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பண உதவிகள் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கல்விக்கு உதவி பண்ணிருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு தொழில் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு பிளட் டொனேஷன் பண்ணிருக்காங்க. நிறைய மரங்கள் நட்டிருக்காங்க. ஃப்ரீயா ஸ்கூல் நடத்துறாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைய போராட்டங்களை கலந்துட்டு இருக்காரு. இலங்கை தமிழர்களுக்காக போராட்டம், மீனவர்களுக்காக போராட்டம், ஜல்லிக்கட்டுக்கு அகேன்ஸ்டா போராட்டம், பண மதிப்பிழப்புக்காக அகேன்ஸ்டா பேசியிருக்காரு. அனிதாண்டு ஒரு பொண்ணை நீட் எக்ஸாம்னால சூசைட் பண்ணி இறந்தப்போ அந்த பொண்ணை வீட்டுல போய் பாக்குறதா இருக்கட்டும். இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பண்ண விஷயங்கள் நிறைய. நான் சொல்றது வெறும் 1% மட்டும்தான். ஒரு மனுஷன் சினிமால நடிச்சிட்டு இருக்கும் போச்சுலயே தமிழ்நாட்டு மக்களுக்காக இவ்வளவு உதவி பண்றான் அப்படின்னா, அந்த மனுஷன் கையில பவர் கிடைச்சதுன்னா என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த எல்லா பணமுமே அவர் உழைச்சி சம்பாதிச்ச பணம். நம்மளுடைய வரி பணம் கிடையாது, திரள்நிதி திரட்டி அவர் பண்ணல. அவருடைய சொந்த உழைப்புல தமிழ்நாட்டு மக்களுக்கு தன்னால முடிஞ்ச எல்லா உதவியும் பண்ணிருக்காரு. பட் இங்க நிறைய பேருக்கு தெரியாது. இதுதான் நான் டிவிகே கட்சிக்கு ஓட்டு போட போறதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு காரணம்.